கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை கொண்டு வரும் தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு நன்மையே நடக்காதா, என்னுடைய நீதி வெளிப்படாதா, என்னுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்காதா, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நல்ல வேலை கிடைக்காதா, பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்காதா, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்காதா, வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்ட முடியாதா, வாகனம் வாங்க முடியாதா, நான் இப்படியே கண்ணீரோடு வாழ வேண்டுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற இடத்தில் கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் தேடுகிற உயர்வு உங்களுக்கு வந்தே தீரும். உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ வேலை கிடைத்தே தீரும். நல்ல வேலையில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய வருமானம் உயர்த்தப்படும். உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஏனென்றால் அவருடைய பெயர் திருப்பு முனையின் தேவன். தாவீது இந்த பெயரை தேவனாகிய கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஏன் இந்த பெயரை தாவீது தேவனாகிய கர்த்தருக்கு வைக்க வேண்டும்? அப்படி கர்த்தர் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்த திருப்பு முனை என்ன என்றுதான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இங்கு பெலிஸ்தியர் எப்பிராயிம் என்ற பள்ளத்தாக்கிலே தாவீதுக்கு விரோதமாக சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது அந்த பெலிஸ்தரை வீழ்த்தும்படியாக தேவனிடத்தில் தாவீது கேட்கிறார், நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, நீங்கள் அவர்களை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தேவனிடத்தில் கேட்ட பொழுது, தேவன் நீ போ, நான் அவர்களை உன் கரங்களிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அதன்படியே அதை விசுவாசித்து, தேவன் சொன்னால் சொன்னதுதான், தேவன் சொன்னால் அதை நிறைவேற்றி முடிப்பார் என்பதை தாவீது விசுவாசித்து அந்த போருக்கு சென்றான். அந்த போரிலே அவன் பெலிஸ்தியரை முறியடித்து வெற்றி பெற்ற போது தேவனுக்கு ஒரு பெயரை வைத்தான். அந்த பெயர்தான் திருப்பு முனையின் தேவன். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். இங்கு கர்த்தர் சொன்னபடியே விசுவாசித்து போரிட சென்ற தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது. பெலிஸ்தியரை கர்த்தர் அங்கே தண்ணீர் உடைந்து ஓடுகிறதை போல புறமுதுகிட்டு ஓட செய்தார். தாவீது ஜெயம் பெற்றான். ஜெயம் பெற்ற அந்த இடத்திலே தேவன் தான் சொன்னபடியே பெலிஸ்தியரை தன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயர் வைத்தார். பாகால் என்றால் தேவன், பிராசீம் என்றால் திருப்பு முனை. திருப்பு முனையை கொண்டு வரும் தேவன் என்று பெயர் வைத்தார். தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர் திருப்பு முனையை கொண்டு வரும் தேவன். அவர் நீங்கள் எந்த இடத்திலே தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே குற்றச்சாட்டப்பட்டீர்களோ, அந்த இடத்தில் நீங்கள்
உண்மை உள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள் என்று சொல்லி தேவன் நிரூபிப்பார். தேவன் அந்த இடத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்தி காட்டுவார். அந்த நாள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையின் நாளாக அமையும். எந்த வேளையில் உயர்வு இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, எந்த வேளையில் சம்பளம் உயர்வு இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் செய்யாத செயலை நீ செய்தாய் என்று குற்றம் சாட்டுகிறார்களோ, அந்த இடத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து உங்களை உத்தமர்கள் என்று நிரூபிப்பார். உங்களுக்கு ஏற்ற சம்பள உயர்வை தருவார், ஊழியத்தில் உயர்வை தருவார், ஊழியத்தை உங்கள் கையில் கொடுப்பார், உங்களுக்கு ஏற்ற வேலையை தருவார். உங்கள் கர்ப்பங்கள் திறக்கப்படும், உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும், உங்கள் வியாதிகள் சுகமாகும். படுத்த படுக்கையில் இருக்கிற உங்களை அவர் உயிரோடு எழுந்து நடக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவார். இதைதான் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் செய்து காட்டினார். அதை உணர்ந்த தாவீதுதான் தேவனுக்கு திருப்பு முனையின் தேவன் என்று பெயர் வைத்தார். அப்படி அவன் வாழ்க்கையில் நடந்த திருப்பு முனைகளை தான் நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீதினுடைய பெத்த தகப்பன் ஈசாய், தாவீது எனக்கே பிறக்கவில்லை, அவனுடைய தாயாகிய என்னுடைய மனைவி எனக்கு கர்ப்பம் தரிக்காமல் வேறொருவனுக்கு கர்ப்பம் தரித்து தாவீதை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி தாவீதையும் தாவீதினுடைய மனைவியும் வீட்டை விட்டு துரத்தி தனியே குடியிருக்க செய்தான். அதை நம்பின தாவீதினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தாவீதை வெறுத்து தள்ளினார்கள். இவன் என் தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தாலும் என் தகப்பனுக்கு பிறக்கவில்லை என்று அந்நியனாக பார்த்தார்கள். தாவீது ஊரிலே இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களும் தாவீதை நிந்தித்தார்கள், வெறுத்தார்கள். அவன் எடுக்காததை எடுத்தான் என்று சொல்லி அவன் கையில் இருந்து பறித்து கொண்டார்கள். குடிகாரர்களின் பாடல்களுக்கு தாவீது பழமொழியாக போனான். அவன் வாழ்க்கையில் அவனுடைய தலைமயிரை காட்டிலும் அவனை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவனை குற்றம் சாட்டுகிறவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவனை அவமானப்படுத்துகிறவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவன் வேலை தேடி சென்ற ராஜ அரண்மனையிலே சவுல் ராஜா அவனை கொல்ல வகை தேடினான். அவனுக்கு விரோதமாக சதி திட்டங்களை தீட்டினான். அவனுடைய மனைவி அவனை கடிந்து கொண்டான். பெத்த தகப்பன், உடன் பிறந்த சகோதரர்கள், ஊர் மக்கள், வேலை கொடுத்த ராஜா, கட்டிய மனைவி எல்லோருமே பகைத்தார்கள். ஆனால் தேவன் அவனை பகைக்கவில்லை. தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியினாலே தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இத்தனை பேர் அவனை பகைத்தாலும் வெறுத்தாலும், வெறுத்து தள்ளினாலும், ஒதுக்கினாலும், குற்றச்சாட்டுகளை சாட்டினாலும் தேவன் மட்டும் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி வேலை செய்ய வேண்டும், எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அதை ஞானத்தோடு செய்ய வேண்டும், விவேகத்தோடு செய்ய வேண்டும், ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டும் என்று அவன் புத்தியாய் யோசித்து காரியங்களை நடப்பித்ததனாலே அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு அந்த புத்தியை தருவார், அந்த ஞானத்தை தருவார், அந்த விவேகத்தை தருவார், அந்த கிருபையை தருவார். யார் வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக மாற்ற அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவார். அப்படி என்ன திருப்பு முனையை தாவீதினுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு பிறகு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்லெகேமுக்கு போகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம்
16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேகமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மேய்ப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். கர்த்தர் சொன்னபடியே தாவீதை அபிஷேகம் செய்வதற்கு தைல கொம்பை எடுத்து அதிலே அபிஷேக தைலத்தை நிரப்பிக் கொண்டு அவன் பெத்லேகம் ஊருக்கு போகிறான். அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள், மேய்ப்பர்கள், மூப்பர்கள் எல்லோரும் தத்தளிப்போடு ஓடி வருகிறார்கள். அதில் தாவீதின் தகப்பனாகி ஈசாயும் ஒருவன். அவ்வளவு தத்தளிப்போடே சாமுவேல் வருகிறதை பார்த்து தத்தளித்து ஓடி வருகிறார்கள். ஏனென்றால் அவன் கர்த்தராலே உபயோகப்படுத்தப்படுகிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவனுடைய வாயிலிருந்து விழுகிற ஒரு வார்த்தையும் தரையிலே விழாதபடிக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் இதற்கு முன்பாக மிகப்பெரிய நியாயாதிபதியாகவும் இருந்தவன். அவனுடைய சொல்லை கேட்டு அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் அவனை பெத்லேகமுக்கு அனுப்பி இருக்கிறபடியினால் அந்த மக்கள் எல்லாம் தத்தளிப்போடு பயந்து நடுக்கத்தோடு ஓடி வந்து நிற்கிறார்கள். அப்படி வந்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்கிறார்கள். அதற்கு சாமுவேல் என்ன சொல்கிறான்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அங்கு இருக்கிற எல்லா மேய்ப்பர்களுடனும் ஊரில் உள்ள பெரிய மனிதர்களுடனும் சமாதானம்தான் என்று சாமுவேல் சொல்லி, பலி செலுத்த வந்திருக்கிறேன், பலி விருந்துக்கு ஈசாயையும் அழைத்திருக்கிறான். ஈசாயிடம் என்ன சொல்கிறான்? உன்னுடைய குமாரர்களை பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைத்து வா என்று அழைப்பு கொடுக்கிறான். அப்படியானால் ஈசாய் கர்த்தருடைய மனுஷனாகிய பெரிய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனுடைய எல்லா பிள்ளைகளையும் அவன் பலி விருந்துக்கு அழைத்து வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவனுடைய மற்ற பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வந்தான். தாவீதை அழைக்கவே இல்லை. ஏன் அழைக்கவில்லை? தாவீது எனக்கு பிறக்கவே இல்லை என்று அவன் ஆணித்தரமாக நம்பினான். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லியும் தாவீதை அந்த பலி விருந்துக்கு அவன் அழைக்கவில்லை. ஈசாய் தாவீதை பலி விருந்துக்கு அழைக்காததற்கு என்ன காரணம் இருந்ததோ அந்த காரணத்தை ஒழிக்கும்படியாகத்தான் கர்த்தர் சாமுவேலுக்கு, நீ ஈசாயின் குமாரர்களின் ஒருவனை அபிஷேகம் செய் என்று சொல்லி தாவீதின் பெயரை மறைத்திருந்தார். ஏனென்றால் அங்கே ஒரு திருப்புமுனையை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இதை தாவீதே சொல்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். இங்கு தாவீது இப்படி சொல்கிறான், என் சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனும் ஆனேன் என்று சொல்கிறான். என் உடன் பிறந்த, என் தாயின் வயிற்றில் பிறந்த என் சகோதரர்கள் என்னை அந்நியனாக பார்த்தார்கள். நான் வேற ஒருவனுக்கு பிறந்தவனாக என்னை பார்த்தார்கள். என் தகப்பன் என்னை எப்படி பார்த்தானோ அதே போல என் உடன் பிறந்த சகோதரர்களும் என்னை அந்நியனாக பார்த்தார்கள். இப்படி தாவீதை அவர்கள் புறக்கணித்து ஒதுக்கி அவமானப்பட்டு புறந்தள்ளி இருந்தார்கள். அடுத்து அவனுடைய உணவிலும் தண்ணீரிலும் என்ன செய்தார்கள் என்பதை அவன் சொல்கிறான், கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிப்போம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். இங்கு தாவீதினுடைய ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள். அவன் தாகமாய் இருக்கும் பொழுது
அவனுக்கு குடிக்க காடியை கொடுத்தார்கள். அப்படி உபத்திரவப்படுத்தி அவனை ஒதுக்கினார்கள், ஒதுக்கி தள்ளினார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் தாவீது இவன் தகாத முறையில் பிறந்து விட்டான் என்று சொல்லி, அவன் தகாத முறையில் பிறந்தபடியினாலே அவனுடைய பிறப்பு எப்படி இருக்கிறதோ அவனுடைய நடக்கையும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி, அவன் எடுக்காததை எடுத்தான் என்று சொல்லினார்கள். குடிகாரர்கள் எல்லாம் குடித்து விட்டு இரவிலே பாட்டு பாடும் பொழுது தாவீதை இட்டு கட்டி பாடினார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. என்னை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என்னுடைய தலை மயிரை காட்டிலும் என்னுடைய சத்துருக்கள் அதிகமாக இருந்தார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை எடுத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள். தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். அங்கே யாருடைய ஆடாவது காணாமல் போனால் தாவீதுதான் திருடி இருப்பான். ஏனென்றால் அவனுடைய பிறப்பு அப்படி என்று அவனுடைய பிறப்பை வைத்து அவன் தகப்பனவனை சந்தேகித்து அவனுடைய தாயை தள்ளினதை வைத்து அவன் பிறப்பே இப்படி இருக்கிறது, அவன் நடக்கையும் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி களவு போன ஆடை, யாரோ எடுத்துக்கொண்ட ஆடை இவன் தான் எடுத்தான் என்று சொல்லி இவனிடத்திலே ஆடுகளை பதிலாக வாங்கினார்கள். இப்படி நிமித்தம் அவன் அவமானத்தையும் வேதனையையும் சகித்தான், பொய் குற்றச்சாட்டுகளை சகித்தான். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் கர்த்தருடைய வேதத்தை மட்டும் தியானித்துக் கொண்டு இருக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் ஒரு நாள் நான் உத்தமன் என்பதை நிரூபிப்பார், ஏற்ற வேளையிலே என்னை உயர்த்துவார் என்று அவன் நம்பி இருந்தான். ஆனாலும் குடிகாரர்கள் அவனை பாட்டு பாடி கேலி செய்து மகிழ்ந்தார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். அவன் ஒரு தெருவிலே நடந்து செல்ல முடியாது. அப்படி நடந்து சென்றால் அந்த தெருவிலே வீட்டிலே வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் அவனை குறித்து கேலியும் கிண்டலுமாக பேசுவார்கள். குடிகாரர்களின் பாடலானான். குடிகாரர்கள் பாட்டல் பாடி இவனுடைய வாழ்க்கையை குறித்து அவமதித்து இட்டு கட்டி பாடி மகிழ்ந்தார்கள். அவன் கண்ணீரின் வாழ்க்கையில் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட அவதூறான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் ஒரு நாளை குறித்தார். அந்த நாள் தான் சாமுவேல் வந்த நாள். அந்த நாளிலே தாவீதுக்கு ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாராவது என்னை புரிந்து கொள்வார்களா? யாராவது நான் உத்தமன் என்று சொல்வார்களா? யாராவது எனக்கு ஆறுதல் சொல்வார்களா? யாராவது என்னை தேற்றுவார்களா? யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று தாவீது அங்கலாய்த்து காத்து கொண்டிருந்தான். பெத்த தகப்பனும் உதவி செய்யவில்லை, உடன் பிறந்த சகோதரர்களும் உதவி செய்யவில்லை, ஊரில் உள்ள பெரியவர்களும் உதவி செய்யவில்லை, கூட இருக்கிற மேய்ப்பர்களும் ஒதுக்கி தள்ளினார்கள். யாராவது என்னை புரிந்து கொள்வார்களா என்று அவன் அங்கலாய்த்து காத்து கொண்டிருப்பதை அவனே சொல்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தவன் ஒருவனையும் காணன். அவனை யாராவது புரிந்து கொள்வார்களா? யாராவது ஆறுதல் படுத்துவாங்களா? யாராவது தேற்றுவார்களா என்று காத்திருந்தான். ஆனா யாருமே அவனை ஆறுதல் படுத்தவில்லை. யாருமே அவனை புரிஞ்சுக்கல. யாருமே அவனுக்கு உதவி செய்யல. நான் கர்த்தர் மட்டும் உதவி செய்தார். இந்த உலகத்துல யாரு உங்களை புரிஞ்சாலும் சரி, யாரு உங்களை புரியலனாலும் சரி, யாரு உங்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்றாலும் சரி, கர்த்தர் உங்களை புரிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்காக காத்திருங்க. தாவீது எப்படி காத்திருந்தான்?
சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். தெருவிலே வீட்டு வாசலிலே உட்கார்ந்து பேசுகிறவர்கள் மட்டுமல்ல, பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இத்தனை பேர் எனக்கு விரோதமாக பேசினாலும், என்னை அவமானப்படுத்தினாலும், பொய்க்குற்ற சாட்டு சாட்டினாலும், என்னை வேதனைப்படுத்தினாலும், என்னை நிந்தித்தாலும், நான் உம்முடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். உம்முடைய பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருந்தேன். உம்முடைய சத்தியத்தின் வழியிலே நடக்கிறவனாய் என்னை நான் காத்து கொண்டேன் என்று தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் செய்கிறவனாயிருந்தான். அப்படி உத்தமமாய் அவன் நடந்தபடியினால் அவன் வாழ்க்கையில் தேவன் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தார். எப்படி மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தாரோ, அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தார். மரியாளையும் அவளுடைய கணவனாகிய யோசேப்பு இவள் வேறு யாருக்கோ கர்ப்பம் தரித்து விட்டாள் என்று ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாக வெளிப்பட்டு, மரியாதை சேர்த்துக்கொள், அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளிடத்தில் பிறந்தது தேவனுடைய குமாரன் என்று தேவன் வெளிப்படுத்தி மரியாதை காப்பாற்றியதை போல தாவீதையும் காப்பாற்றினார். தாவீது ஈசாய்க்கு தான் பிறந்தான் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டினார். சாமுவேலை அனுப்பி ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூட செய்து, ஈசாயையும் வர செய்து, ஈசாயினுடைய பிள்ளைகளை எல்லாம் வர செய்து, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் தாவீதின் தலையை உயர்த்தி காட்டினார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை புறக்கணித்தார். கர்த்தர் ஈசாயினுடைய எல்லா மகன்களையும் ஒருவர் பின் ஒருவராக வரவழைத்து, இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரா, இவனை அபிஷேகம் செய்வாரா என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒவ்வொருவராக புறக்கணித்தார். இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஊருக்கு வேஷம் போட்டவர். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் ஒழுக்கமுள்ளவன் என்று ஊருக்கு முன்பாக வேஷம் போட்டு தாவீதை சீர்கேடாக நடந்தவன், அவன் கர்த்தருக்கு விரோதமாக நடந்தவன் என்று சொல்லி தாவீதை புறக்கணித்தவர்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர்களுடைய இருதயத்தில் உள்ள இருளையும் பார்க்கிறார். அதனால தேவன் அத்தனை பேரையும், எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் வேஷம் போட்டார்களோ, எத்தனை பேர் நீதிமான்களுடைய வேஷம் போட்டார்களோ, எத்தனை பேர் உத்தமம் உள்ளவர்கள் என்று வேஷம் போட்டார்களோ, அத்தனை பேரையும் புறக்கணித்து தள்ளினார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். இப்போது தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. கர்த்தர் என்னிடத்தில் சொல்லி அனுப்பினாரே, ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நீ அபிஷேகம் செய் என்று சொன்னாரே, இப்போது ஈசாயினுடைய குமாரர்கள் எல்லாம் வந்து விட்டார்களே, இப்போது கர்த்தர் இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்கிறாரே, அப்படியானால் என்னிடத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யா என்று நினைக்கிற நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். அவன் சந்தேகத்துடன் கேட்கிறான், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகள் இருக்கிறார்களா, இல்ல வேற யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான். இதையெல்லாம் கர்த்தர் நடக்க செய்கிறார். ஏனென்றால் ஈசாய் தாவீது எனக்கு பிறக்கவில்லை என்று ஒதுக்கி வைத்தபடியினால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதனாலதான் அத்தனை பிள்ளைகளையும் புறம் தள்ளி ஒருவன் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்தபடியினால் அவனை அழைத்து வர சொல்கிறார். இப்பொழுது
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்ன சொல்கிறான்? நீ ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா, அதுவரை நான் தந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறான். உங்களையும் அப்படி ஒரு நாள் உங்களை ஒதுக்கியவர்கள், உங்களை புறந்தள்ளியவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை குற்றச்சாட்டியவர்கள் ஆள் அனுப்பி நீ வா என்று சொல்லுகிற ஒரு திருப்பு முனையை தேவன் கொண்டு வருவார். அப்படித்தான் தாவீதினுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வந்தார். எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டானோ, யார் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டானோ, அந்த இடத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து, ஏற்ற வேளையில் தேர்ந்தெடுத்து, அந்த நாளை முன்குறித்து அந்த நாளிலே ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தார். நீங்கள் எந்த எதிர்கால வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிக்க வேண்டும், உத்தமம் என்று நிரூபிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த கர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் ஜெயமாக மாற்றி தருவார். அப்படிதான் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளை கொடுத்தார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இங்கு கர்த்தர் தாவீது வரும் வரை காத்திருக்க சொன்னார். தாவீது வந்த பொழுது சாமுவேலை நோக்கி, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். பெரிய தீர்க்கதரிசி உட்கார்ந்திருக்கிறான், அவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அவன் எழுந்து அபிஷேகம் செய்யும் போது அங்கே உட்கார்ந்திருக்கிற அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் தாவீதை வெறுத்து ஒதுக்கி அவமானப்படுத்தி குற்றச்சாட்டி புறந்தள்ளினார்களோ, அவர்கள் எல்லோரும் தாவீது வரும்போது எழுந்து நின்று கர்த்தர் அபிஷேகம் செய்வதை கண்ணாலே பார்த்தார்கள். உங்களையும் ஒரு நாள் கர்த்தர் எல்லோருக்கும் முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு நேரம் வரும், ஏற்ற வேலை வரும், ஒரு திருப்புமுனை வரும். தேவன் அந்த திருப்புமுனையை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற உயர்வும் ஆசீர்வாதமும் சமாதானமும் ஊழியத்தில் உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அப்படிதான் தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வு வந்தது. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டானோ, பெற்ற தகப்பனுக்கு முன்பாக இதுதான் உன்னுடைய குமாரன் என்று சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசி முன்குறிக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றி காட்டினார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று கர்த்தர் முன்குறித்த அந்த துளிர் தாவீதுதான் என்று நிரூபித்து காட்டி, ஈசாய்க்கு தாவீது பிறந்திருக்கிறான் என்பதை நிரூபித்து காட்டி, அந்த தாவீதை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் செய்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவனை எத்தனை பேர் எதிர்த்து பேசினார்கள், அவதூறு பேசினார்கள், பொய் குற்றச்சாட்டு சாட்டினார்கள், ஒதுக்கி புறந்தள்ளினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அத்தனை பேர்களுக்கு முன்பாக அவன் தலையிலே கிரீடத்தை வைத்து ராஜாவாக உலாவர கர்த்தர் உயர்த்தி காட்டினார். அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தார். அவன் வாழ்க்கையில் திருப்புமுனையை கொண்டு வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் திருப்புமுனையை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வையும், நல்ல வேலையும், நல்ல வீட்டையும், நல்ல பிள்ளைகளையும், கர்ப்பத்தின் கனியையும், திருமணத்தையும் நடத்தி வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்து காட்ட வல்லவராயிருக்கிறார். உங்கள் வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்கி உங்களை சுகத்தோடு வாழ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வருவார். அந்த திருப்புமுனையினால் வெகு சீக்கிரத்தில் இருக்கு. நீங்கள் காத்திருங்கள். தாவீது கர்த்தருடைய பிரமாணங்களை காத்துக்கொண்டு அதை தியானித்துக் கொண்டு
கர்த்தருடைய வழிகளின் சாட்சியின்படி நடந்தபடியினால் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையை கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.